அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மறக்காமல் இந்த பதிவை பார்த்துட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க, அவங்களும் பலனடையட்டும். பொதுவாக இந்த வருடப்பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது சூரிய பகவானை மையமாக கொண்டு நமது முன்னோர்கள் கணித்தது. சூரிய பகவான் மேஷ ராசியிலே பிரவேசிக்கின்ற அந்த காலம் அப்படிங்கிறது இந்த சித்திரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த சித்திரை 1 பார்த்திங்கன்னா வருகின்ற 14ஆம் தேதி வருகிறது. அந்த நாளிலே சில விஷயங்களை செய்யும் போது இந்த வருடம் நமக்கு ரொம்ப சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை. வாழ்க்கையில் செல்வங்களை பெற்று சிறப்பாக வாழ்வோம் அப்படிங்கிறதும் நம்பிக்கை. எல்லோருக்கும் இந்த வருடம் ரொம்ப இனிமையான வருடமாக அமையட்டும். சரி, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க இருக்கோம். ரொம்ப முக்கியமாக பார்த்தா கனி காணுதல் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும். அதே போல் கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்யுதல் அப்படிங்கிறது இரவு நேரங்களில் இல்லை, நல்ல விடிஞ்சதுக்கு அப்புறமா சூரிய பகவான் உதயத்திற்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ஆலயத்தில் நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளிலே கலந்து கொண்டு வழிபாடு செய்யுதல் அப்படிங்கிறது நம்ம மரபு. அதனால் அந்த நேரத்தில் வழிபாடு செய்கிறது சிறப்பு. மங்கள பொருட்களை வீட்டிற்கு வாங்கி வைத்தல் அப்படிங்கிறது இது இந்த ஆண்டு முழுவதும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நேர்மறை ஆற்றலை உண்டு செய்யும். அதனால் வீட்டில் செல்வம் நிலைத்திருக்கும் அப்படிங்கிறதும் நம்பிக்கை. ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா பெரியவர்களிடமும் குருமார்களிடமும் ஆசி பெறுதல் அப்படிங்கிறது. கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா தான தர்மங்களை நிறைய செய்கிறது. இப்போ நம்ம சொன்னது எல்லாமே செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இந்த கனி காணுதல் அப்படிங்கிற பழக்கம் வீட்டில் செழுமை அல்லது ரொம்ப என்ன சொல்கிறதுனா எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் அப்படிங்கிறத அடிப்படையாக கொண்டது. வருடத்தின் முதல் நாள் நாம் கண் விழிக்கின்ற போது ஒரு 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 என்ன சொன்னால் மனதுக்கு இனிமையாக மனது ரொம்ப ரம்மியமாக உணரக்கூடிய சில பொருட்களின் மீது கண் விழிக்கின்றோம் அப்படிங்கும்போது அந்த ஆண்டு முழுவதும் அது நிறைந்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதன் அடிப்படையில் ஒரு தட்டில் அல்லது ஒரு தாம்பழத்தில் பழ வகைகள், இந்த காலகட்டங்களிலே கிடைக்கக்கூடிய பழ வகைகள் எல்லாத்தையுமே அதில் வைத்து பருப்பு தானிய வகைகள், அதே போல் பருப்பு தானியம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தாம்பழத்தில் வச்சு, அதுக்கப்புறம் பணம் காசு, தங்க காசு இருந்ததுன்னா தங்க காசு, வெள்ளி காசு இருந்தால் வெள்ளி காசு, நம்ம நகைகள் இருந்ததுன்னா நகை எல்லாத்தையுமே வச்சு ஒரு கண்ணாடி அதில் முக்கியமாக வைப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் விளக்கு ஏற்றி வைத்திடுவார்கள். காலையில் கண் விழிப்பவர்கள் இந்த கண்ணாடியிலே விழிக்கும் பொழுது தன் முகத்தை தானே பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அந்த ஆண்டு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால தான் இந்த கனி காணுதல் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம சொன்னது இந்த கோவில் வழிபாடு அப்படின்னு சொன்னோம் இல்லையா. கோவிலுக்கு மறக்காமல் போகணும். காலையில் எந்திரிச்சதுமே கோவிலுக்கு போகணும். அதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு புத்தாடை அணிந்து கொண்டு வீட்டில் இருக்கின்ற பெரியவர்களிடமும் அருகாமையில் நம்ம குருமார்கள் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கி கொள்வது ரொம்ப சிறப்பு. இப்போ தொலைவில் இருக்கிறாங்க, நம்முடைய ஆசிரியர்கள் இருக்காங்க அல்லது குருமார்கள் இருக்காங்கன்னா அவங்க கிட்ட நம்ம தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர்களிடம் ஆசி பெறுவதும் சிறப்பு தான் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். இது செய்யும் போது கண்டிப்பாக அவர்களுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது உங்களுடனே நிறைந்திருக்கும். அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய அரணாகவே இருக்கும் அப்படின்னா அதில் மாற்று கருத்து வேண்டாம். மங்கள பொருட்களை வாங்குதல். என்னென்ன மங்கள பொருட்களை வாங்கலாம்? ரொம்ப அடிப்படையாக சொல்லப்போனால் கல்லுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாலே லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் அப்படிம்பாங்க. பருப்பு வாங்கணும் அப்படின்னு சொல்லப்படும். அது போக சந்தனம் வாங்கலாம். அதே போல் சங்கு வாங்கலாம், மங்கள பொருள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஜவ்வாது வாங்கலாம், வாசனை பொருட்கள் வாங்கலாம். இல்லை உணவு தானியங்கள் ஏதேனும் இன்றைய தினத்திலே வாங்கிறதும் கூட ரொம்ப சிறப்பாக இருக்கும். குறிப்பாக நம்ம சொன்ன மாதிரி அந்த கல்லுப்பும் பருப்பும் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதுவே வீட்டுக்கு மகாலட்சுமி கடாட்சத்தை உண்டாக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். அதனால் அந்த 2 பொருட்களை வாங்கலாம். இல்லை நம்மளால் முடியுது அப்படிங்கிறவங்க வெள்ளி 1 கிராம்
வாங்கலாம். தங்கத்தில் 1 கிராம் வாங்க முடிஞ்சால் வாங்கலாம். அது இன்னும் என்னென்னா உங்களுக்கு நேர்மறையான எண்ணங்களை உண்டாக்கும். வருடத்தின் முதல் நாளே வந்து நம்ம வீட்டில் வெள்ளி வாங்கியிருக்கோம், தங்கம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு. இன்றைக்கி விற்கிற தங்க விலையில் வாங்க முடியுமா அப்படின்ட்டு தெரியலை. இருந்தாலும் முடிஞ்சது அப்படின்னா கொஞ்சமாக வாங்கலாம், இல்லைன்னா வெள்ளி வாங்கலாம். வாங்கி வீட்டில் வைத்து பூஜை செய்து இந்த ஆண்டு வந்து இந்த தங்கம், வெள்ளி போன்ற பொருட்கள் வந்து வீட்டில் அதிகமாக சேரும் அப்படிங்கிற நம்பிக்கையை ஏற்படுத்தி கொள்ளலாம். தானம் செய்கிறது, இன்றைய நாளில் அன்னதானம் செய்கிறது அப்படிங்கிறது ஒன்று. அன்னதானம் வந்து தேவையானவர்களுக்கு செய்ய வேண்டிய முக்கியமானது அப்படின்னு. ஏன்னா இன்றைய பொழுது பார்த்திங்கன்னா நிறைய பேர் செய்வாங்க. அதனால் வந்து அந்த சாப்பாடுகள் நிறைய குப்பைக்கு போகிறதையும் நம்ம பார்க்க முடியும். நம்ம கொடுப்போம், அதை தூக்கி கூட வீசுவாங்க. அப்போ உண்மையாலுமே வீட்டுக்கு பக்கத்தில் அல்லது தெரிஞ்சவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா உணவாக கொடுக்கலாம், இல்லை தானியங்களாக வாங்கி கொடுக்கலாம். 2மே ஒன்று தான். இல்லை நான் இனிப்பு வகைகள் வாங்கி அக்கம் பக்கத்தினரோடு பகிர்ந்து கொள்ள போகின்றேன் அப்படின்னா தாராளமாக பண்ணுங்கள். நம்ம கொடுக்கறதுனால அவங்க பலனடைய வேண்டும், அதாவது ரொம்ப திருப்தியாக உணர வேண்டும். அதனால் அந்த மாதிரி கொடுக்குறப்ப எங்கேயும் ஃபோட்டோ எடுக்காமல், வீடியோ எடுக்காமல் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத 4 பேர்த்துக்கு சொல்லாமல் ரொம்ப அமைதியாக அவர்களுடன் மட்டும் அந்த அன்பை பகிர்ந்து கொள்கின்றோம் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு நிறைந்த மனதை அவர்களுக்கும் உண்டாக்கும், அது உங்களுக்கும் உண்டாக்கும். அந்த சந்தோஷம் அந்த 2 நபர்களுக்கு இடையே இருக்கும் பொழுது கண்டிப்பாக அது உத்தமமானதாக இருக்கும், அது தர்மமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கோவில் வழிபாடு அப்படின்னு சொல்கிறது. ரொம்ப அர்த்தராத்திரியிலெல்லாம் எந்திரிச்சு போக வேண்டாம். நம்ம ஆலயங்களை அப்போ நீக்கவும் மாட்டாங்க. காலையில் ஒரு 5-5:30 மணிக்கு மேலே வந்துட்டு ஆலயங்கள் நீக்கப்படுது அப்படின்னா சிறப்பு பூஜைகள் எல்லாம் நடைபெறும். அந்த பூஜைகளிலே நாம் கலந்து கொள்வது அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு பலனை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். நாள் இல்லையா, போய் இறைவனிடம் வந்து ஆசீர்வாதம் பெறுகின்றோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்குள் ஏற்படுத்தும். இன்னும் சொல்லப்போனால் கேரள பகுதிகளெல்லாம் இந்த வழக்கம் உண்டு. அந்த முதல் நாளில், வருடத்தின் முதல் நாளில் வந்து கோவிலில் காசு கொடுத்து அதை திருப்பி வாங்கக்கூடிய பழக்கம் அங்கே உண்டு. இது வந்து ஒரு நேர்மறையான எண்ணத்தை உண்டாக்கத்தானே, அது எங்கே இருந்தாலும் அந்த பழக்கத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நம்முடைய பாரம்பரியம் வந்து அப்படியே காக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுலையும் உறுதியாக இருக்கணும். இப்போ அந்த மாதிரி நம்ம மனசுக்கு தோணுதுன்னா ஒரு 50 ரூபாயோ 100 ரூபாயோ 5 ரூபாயோ நம்ம ஆலயங்களில் கொடுத்து இறைவன் பாதத்தில் வைத்து அதை நாம் வாங்கி கொள்ளும் பொழுது கண்டிப்பாக நம்ம மனசில் ஒரு பெரிய தாக்கத்தை அது ஏற்படுத்தி இருக்கும். இந்த ஆண்டு வந்து நமக்கு இந்த செல்வ செழிப்பு அப்படிங்கிறது உண்டாகும் இறைவனின் கருணையால் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் நம் மனதிலே உண்டாவதன் காரணமாக, அதை நாம் கடைபிடிப்பதன் காரணமாக கண்டிப்பாக அந்த வருடம் முழுவதும் வீட்டிலே செல்வம் நிலைத்திருக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். இறைவனிடம் வேண்டும் பொழுதும் கூட நீடித்த உடல் ஆரோக்கியத்தை கொடுங்கள் அப்படின்னு வேண்டிக்குங்க. ஏன்னா உடல் ஆரோக்கியம் இருந்தது அப்படின்னா செல்வமெல்லாம் தானாக சேரும். உடல் ஆரோக்கியம் இல்லைன்னா சேர்த்த செல்வமெல்லாம் அப்படியே கரைஞ்சு போயிடும். அதனால் நம்ம கேட்க வேண்டியது நல்ல மனது, நல்ல ஆரோக்கியம் அனைவருக்கும் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். முடிஞ்சால் ஆலயங்களுக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்கள். எண்ணெய், பூஜை பொருட்கள் இவற்றையெல்லாம் தானமாக கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த இறைவனின் பூரணமான அருளும் நமக்கு கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். இன்றைக்கி முடிஞ்சதுன்னா குலதெய்வ ஆலயத்திற்கு போய் அங்கே போய் வழிபாடு செய்யுங்க, தீபமேற்றி வழிபாடு செய்யுங்க. அம்பிகையினுடைய, ஐயனுடைய முழுமையான அருளையும் பெற்று வாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பதிவை உங்கள் நண்பர்களுடனையும் பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.